நாம கலப்ப பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு, பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு. வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தேங்காய் விலை நிலவரங்களை பற்றி தான். இடையில கொஞ்சம் இடைவெளி ஆகிடுச்சு. கருது அறுவடை, தேங்காய் வெட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேலை பல அதிகமானதுனால போட முடியல. இப்போ வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். விவசாயிகளோட நலனுக்காகவும் விவசாயத்தை லாபகரமாக மாற்றுறதுக்காக தான் நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். தேங்காய் விலை கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வந்து இந்த 35, 36, அதாவது ஒரு டன்னு இந்த ரேஞ்சிலே தான் போயிட்டுருக்கு. பச்சை தேங்காய் முழு தேங்காய் வந்து இந்த 15லேருந்து 20 போல் 15, 16, 17 இந்த ரேஞ்சிலே தான் போயிட்டுருக்கு. விலை ஏறவும் இல்லை, இறங்கவும் இல்லை, அப்படியே தான் போயிட்டுருக்கு. இது வந்து பல காரணங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. உற்பத்தி அதிகமாயிட்டு அப்படிங்கிறது ஒரு காரணம். தேங்காய் வந்து எல்லா இடத்துலையும் வந்து தேங்காய் வரத்து அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்கிறாங்க. அடுத்தது இந்த சண்டை அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏற்றுமதி நிறையா போகிறதுனால கொப்பரை விலை எல்லாம் உங்களுக்கு எண்ணெய் விலை, கொப்பரை எல்லாம் விலை டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஒரு காரணம். எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கெல்லாம் சண்டை முடிவுக்கு வந்துடுச்சு. ஒப்பந்தம் போட்டு இப்போ இனிமேல் வந்து இந்த எல்லாமே கப்பல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த நமக்கு வந்து ஜூலை, ஆகஸ்ட்டு இந்த மாதிரி விலை ஏறும், கண்டிப்பாக ஏறும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தடுத்துலாம் உற்பத்தியும் கொஞ்சம் குறைய தான் ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒவ்வொரு வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, மழை பெய்யாததுனால தேங்காயில் வந்து இப்போ சாதாரணமாக நம்ம மரத்தை பார்த்தோம்னாவே கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. அதனால் அடுத்தடுத்த மாதங்களில் கண்டிப்பாக விலை ஏறும். இப்போதைய விலை நிலவரம் வந்து நம்ம கொப்பரை வந்து நம்பர் 1 இன்றைக்கி 130 ரூபா தான் போயிட்டுருக்கு. அதனால தான் உங்களுக்கு தேங்காயோட கொப்பரை விலையை வச்சு தான் தேங்காய் எல்லாமே விலை நிர்ணயம் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. தேங்காயோட விலை வந்து இன்றைக்கி முழு தேங்காய் வந்து 14 ரூபா, 15 ரூபா, 16 ரூபா இந்த ரேஞ்சில் வாங்கிட்டு இருக்காங்க. டன்னு வந்து பச்சை வந்து ஒரு டன்னு வந்து 34,000 ரூபா இங்கே ஸ்பாட் ரேட்டு. பச்சைன்னா குடுமி காய். கருப்பு வந்து 36,000 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. கருப்புன்னா உங்களுக்கு 2 மாதத்து கசங்கள். அதே நேரத்தில் வந்து மூளைக்காய் வந்து 35, 34 இந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. காங்கேயம் மார்க்கெட்டு. காங்கேயத்தில் கொண்டு டெலிவரி பண்ணுறது ஒரு ரேட்டு, நம்ம இடத்துல உள்ள ரேட்டு வந்து இந்த ஒரு மாதிரி அந்த மாதிரி வரும். அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட்டு, ஜிஎஸ் பில்லு இதெல்லாம் சேர்த்து வர்றது தான். நம்ம ஸ்பாட் ரேட்டில் உள்ள பில்லு வந்து நம்ம ஸ்பாட்டில் எடுக்கிற விலை வந்து 34, 35 இந்த ரேஞ்சில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கசங்கள்லாம் வந்து ஒரு 2,000 ரூபா கூட, அவ்வளோதான். இதே நேரத்தில் மட்டை வந்து நான் சொல்கிறது வந்து இந்த பச்சைங்கிறது வந்து பியூர் பச்சை கிடையாது, பிஸ்கட் கலர் தான். அதே நேரத்தில் வந்து மட்டை வந்து 210, 220 இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. மட்டையோட விலை நல்லா ஓரளவு நல்லா தான் போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் தேங்காய் வாங்குறவங்களுக்கு வந்து தேங்காய் வியாபாரம் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த 14, 15க்கு ஏன் வாங்குகிறாங்க, டன்னு 34, 35 போகும்போது இன்னும் அதிகமாக வாங்கலாமே அப்படிங்கிற மாதிரி வியாபாரிங்களை நான் இங்கே நம்ம ஊரில் உள்ளவங்க வெளியில் உள்ளவங்களை கேட்கும்போது அவங்களுக்கு வந்து மற்ற செலவு எக்கச்சக்கமாக செலவு ஆகிடுதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதாவது உரிக்கிறவங்க எல்லாமே காசு ஏற்றிட்டாங்க. 80 காசாக இருந்தது இப்போ இன்றைக்கெல்லாம் 90 காசு, ₹1 சில பேர் வாங்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு வரவங்களுக்கு பெட்ரோலு, அப்புறம் தலைவர் காசு அதுன்னு சொல்லி அது மாதிரி டீ சாப்பாடு இது மாதிரி போயிட்டுருக்கு. அப்புறமே வந்து அள்ளி கொட்டுறது, தேங்காய் அள்ளி கொட்டுறதுக்கு, அப்புறம் கை பார்க்குறதுக்கு 1000 காய்க்கு 200 காய் அந்த கை பார்க்குறாங்க பாருங்கள். கை பார்த்து அதை எடுத்து ஏற்றுறவங்களுக்கு, அப்புறம் படுதா போடுறதுக்கு தனியாக ₹500, அப்புறம் வேப்பரேஜ் அது இதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான செலவினங்கள் அதிகமாகிட்டு தேங்காய் வெட்டுறவங்களுக்கு அதே மாதிரி ₹1 கொடுக்கணும். அது வந்து வியாபாரிங்க கொடுக்குறதில்ல, விவசாயிகள் தான் கொடுக்குறது தேங்காய் வெட்டுற காசு. இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் நாங்கள் தேங்காய் இந்த ரேட்டுக்கு வாங்கினா தான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகுது அப்படிங்கிற மாதிரி சில விளக்கங்கள் சொல்கிறாங்க. அதாவது இன்றைக்கி நம்ம ஒரு தேங்காய் வந்து 1/2 கிலோ இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். உங்கள் தேங்காய் இன்றைக்கி 1/2 கிலோ இருந்துச்சுன்னா ஒரு 2 தேங்காய் 1 கிலோங்கும் போது இன்றைக்கி ₹34, ₹35 போயிட்டுருக்கு அப்படின்னா அதோட அடக்கம் வந்து ₹17 இந்த மாதிரி வருது. அப்படிங்கும்போது மட்டை எக்ஸ்ட்ரா நம்ம ₹2 இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் லாபக்காய் நம்ம கொடுக்குறோம். லாபக்காய் நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஏரியாவில் வந்து 4 காய், 5 காய், சில இடத்துல வந்து 20 காயெல்லாம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க 1000 காய்க்கு.
100 காய், அதாவது 1000 காய்க்கு 200 காய் நாங்கள் கொடுக்குறோம்னு இருந்தாங்க. சில பேர் 1000 காய்க்கு கம்மியாக சொல்லியிருந்தாங்க. நம்ம இடத்துல வந்து 1000 காய்க்கு வந்து 80 காய் நம்ம இடத்துல லாப காய் வாங்கிக்கிறாங்க. ப்ளஸ் வெட்டு கூலி வந்து விவசாயிகள் தான் கொடுக்கணும். அதை ஏற்றிட்டு போகிறது, வியாபாரிங்க ஏற்றிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அதை இது பண்ணுறது தான். அது வந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் மாறுபடுது. நம்ம ஏரியாவில் உள்ள நிலமை இதுதான். நீங்கள் உங்கள் தேங்காயோட தரத்தை பொறுத்து தான் நீங்கள் பார்த்து கொடுக்கணும். இந்த எல்லா தேங்காயுமே 1/2 கிலோ இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் தேங்காயோட வெயிட் வந்து முன்னாடி கொஞ்சம் கம்மியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவு வெயிட்டு வருது. 1/2 கிலோ இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து கொடுத்துக்க வேண்டியது தான். ஒரு 16 ரூபா இந்த ரேஞ்சில் கொடுத்தீங்கன்னா நல்ல விலைன்னு அர்த்தம். 16 ரூபா, அதிகபட்சம் 17 ரூபா, இந்த தான் நம்பர் 1 ரேட் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. இது வர்ற நாட்களில் வந்து அடுத்தடுத்த மாதம் கண்டிப்பாக விலை ஏறும். இந்த விலை நிலவரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே இதே மாதிரி தான் இருக்குது. ஒரு டன்னு வந்து 60,000 65,000 போயிட்டு இருந்தது தான். இப்போ வந்து இந்த மாதிரி இந்த பிரச்சனைகளால் தான் தொடர்ந்து இந்த எலெக்ஷன் ஒரு காரணம் சொன்னாங்க. அப்புறம் ஆளுங்கள்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, அதனால வராமல் நிப்பாட்டியிருக்கு காங்கேயம்லான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் காங்கேயம்லாம் இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு. வெயில் வந்து தொடர்ந்து வெயில் அடிச்சிட்டு இருக்கிறதுனால கொப்பரை நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் கொப்பரை விலை இல்லாததுனால அதிகமான விலை ஏற்றம் இல்லாமல் போயிட்டுருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. வருங்காலங்களில் விலை ஏறும்னு நம்ம நம்பிக்கையாக தான் இருக்கும். இதில் வந்து கண்டிப்பாக கவர்மெண்டில் ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணி பாமாயில் எக்கச்சக்கமாக இறக்குமதி பண்ணி இன்றைக்கெல்லாம் ஒரு மாதத்துக்கு 10 டன்னு 10 கண்டெய்னர் வந்து இறங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தோனேஷியா இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்தெல்லாம் கொண்டாந்து இறக்குமதி பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு இறக்குமதி பண்ணி பாமாயில் கொடுக்குறதுக்கு நம்ம ஊரில் உள்ள தேங்காய் எண்ணெய் எல்லாருமே இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நல்லது தான்னு சொல்லி டாக்டர்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதை வந்து ஒரு கொழுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறதோட நம்ம ஊரில் தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடையில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாவே எல்லா பிரச்சனைக்கும் சால்வ் ஆகிடும். ஆனால் தென்னை விவசாயிகளை பற்றி அரசாங்கம் கண்டுக்கிறதே இல்லை. பல தடவை இதை கோரிக்கையை வச்சு எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் இதை பற்றி கண்டுக்கவே இல்லை. இந்த அரசாங்கமும் கண்டுக்கிற மாதிரி தெரியவும் இல்லை. ஏற்கனவே இருந்த பெரிய ஜாம்பவங்கள்லாம் கண்டுக்கும் போது இவங்க என்னத்தை கண்டுக்க போகிறாங்கன்னுங்கிற மாதிரி தெரியல. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும். மற்றபடி தேங்காய் விலையை வந்து நிர்ணயம் பண்ணி தேங்காய் வந்து இவ்வளவுதான் சொல்லி அரசாங்கம் இந்த டிபிஎஸ்சில் நம்ம நெல் எடுக்கிறது மாதிரி கவர்மெண்ட்லேயே வந்து விலையை நிர்ணயம் பண்ணி ஏதாவது பண்ணாங்கன்னா தென்னை விவசாயிகளை காப்பாற்றலாம். தென்னம்பிள்ளை இன்றைக்கி வந்து பெரும்பகுதி எல்லா இடத்துலையும் தென்னம்பிள்ளை போட்டாங்க. தென்னம்பிள்ளை வந்து நிறையா போட்டு வந்து மற்ற தென்னம்பிள்ளை நெல் இது மட்டும்தான் இருக்குது. மற்றபடி இந்த கடலை, பருத்தி, உளுந்து, நவதானியங்கள் எல்லா தானியங்களும் முன்னாடி சோயாபீன்ஸ்லேருந்து எல்லாமே சாகுபடி பண்ணுற இடம் ஃபுல்லாகவே இன்றைக்கி வந்து தென்னம்பிள்ளையாக போயிடுச்சு. அதனால் தென்னை விவசாயிகள் வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு வந்து எக்கச்சக்கமான தென்னை விவசாயிகள் இருக்கிறதுனால தென்னை விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேங்காயை வந்து கவர்மெண்ட்லேயே விலை நிர்ணயம் பண்ணணுங்கிறது விவசாயிகள் சார்பாக வேண்டுகோள் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதை வந்து அரசாங்கம் கவனமாக எடுத்து விலை நிர்ணயம் பண்ணிச்சுன்னா விவசாயிகள் பிற்காலத்தில் தப்பிக்கலாம். இல்லைன்னா தென்னம்பிள்ளை போட்டிருக்கவங்க எல்லாரோடைய பாடு ரொம்ப கஷ்டம்தான். இந்த விலை வந்து கண்டிப்பாக கட்டுப்படி ஆகாது. தேங்காய் வெட்டுறவங்களுக்கு ₹1 கொடுத்து அதுக்கப்புறம் அதை அள்ளி கொண்டாந்து ஒன்று சேர்க்குறதுக்கு அவங்களுக்கு ஆளுங்க சம்பளம் கொடுத்து அப்புறம் இதெல்லாம் வந்து கூட்டி கழித்து பார்த்தோம்னா நமக்கு ஒன்றுமே இல்லை. தேங்காய்க்கு லாபக்காய் கொடுத்து எல்லாம் பண்ணி இந்த ரேட்லாம் கட்டுப்படி ஆகும். குறைந்தபட்சம் வந்து ஒரு ₹20 இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா தான் கட்டுப்படி ஆகும். நிறைய பேரோட மனநிலை வந்து தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்க வந்து தென்னம்பிள்ளையை போட்டு தன்னாலேயே தேங்காய் காய்க்கிறாமல் நினச்சிட்டு இருக்காங்க. தென்னம்பிள்ளை போட்டு அது வந்து காய் சராசரி காய்க்கிறதுக்கு வந்து 6-7 வருஷம் ஆகும். அது வரைக்கும் எவ்வளோ பூச்சி தொல்லை, எவ்வளோ மரம் விழுவுது, எத்தனை தடவை உரம் வைக்கணும், எவ்வளோ மருந்து அடிக்கணும், எவ்வளோ இது பண்ணணுங்கிறது தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தென்னந்தோப்பு பெரிய அவங்கள்ட்ட 1500 2000 மரம் இருக்குது, 3000 மரம் இருக்குது, பெரிய தென்னைன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் அவ்வளோ நிறையா கஷ்டங்கள் இருக்குங்கிறது தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்க தான் தெரியும். கூடவோ குறைச்சலோ இருந்தாலும் நிறையா ரிஸ்க் எடுத்தால் தான் அந்த பலனை கொண்டாட முடியும். அந்தளவுக்கு அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.